சிந்துவை போட்டு நல்லா தள்ளி விட்டுறாங்க. எல்லாருமே அதை பார்த்து சிந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னை தள்ளியா விடுறீங்க? என் புருஷனை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு வேணுமே வெளியே விடாமல் என்னை தள்ளி விடுறீங்களா? உங்கள் யாரையும் நான் சும்மாவே விடமாட்டேன். என் புருஷன் வர்ற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு ஒரு நியாயம் தெரிய வரைக்கும் நான் இங்கேருந்து போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. உடனே ஸ்னேகா வந்து என்ன பண்ணுறதுட்டு தவிக்கிறாங்க. அவள் இங்கே உட்காந்துருக்கா, நீங்களாம் சும்மா இருக்கீங்க, அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே விடுங்க அப்படின்றாங்க. இந்த வளாகத்திலே அவள் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. எல்லாரும் வந்து தொட போகிறாங்க. யாராவது என்னை தொட்டிங்க அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் இல்லை, உங்கள் ஹாஸ்பிட்டலில் வெளியே தான் நான் இருக்கேன். அதனால் என்னை தொடுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. நான் இங்கே தான் இருப்பேன். அப்படி மீறி ஏதாவது பண்ணிங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவேன் என் வீட்டுக்காரர் வர்ற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படி சொல்லிட்டு செம்மையாக வந்து கத்துறாங்க. அதெல்லாம் பார்த்து எல்லாருமே கூடிடுறாங்க. என்னம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை அப்படி சொல்லிட்டு வர்றவங்களாம் கேட்குறாங்க. இதெல்லாம் நியாயமாங்க? என் வீட்டுக்காரர் உள்ளே வந்து என்ன டாக்டருங்க அவர் உள்ளே வச்சுட்டு வெளியே வந்து என்னை துரத்தி விட்றாங்கங்க. என் வீட்டுக்காரர் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்கங்க. நேற்றுலேருந்து வீட்டுக்கே அனுப்பலாங்க. இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்கள். பொண்டாட்டி கேட்க மாட்டாளா? ஆமாம்மா, நீ சொல்கிறது நியாயம்தான். எந்த புருஷனும் வீட்டுக்கு வரலனா பொண்டாட்டி கேட்க தானே செய்வா. இது என்ன அநியாயமாக இருக்குது? இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம என்னமோ நினச்சோம், கடைசியில் இப்படி இருக்காங்களே இவங்க, இப்படிலாமா பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து எல்லாருமே கூடிடுறாங்க. பத்திரிக்கைக்கும் வந்துடுறாங்க. எல்லாரும் பார்த்து அதிர்ச்சி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அவங்க அப்பா என்ன அங்கே பிரச்சனை ஸ்னேகா அப்படி சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை ஸ்னேகா சொல்கிறாங்க. அவள் அவ்வளோ திமிரா இருக்காளா? அவளுக்கு அவ்வளோ கொழுப்பா? அவள் இன்னும் கொஞ்ச நாள் கத்திட்டு போயிடுவா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்றாரு. அதுக்கு தான்ப்பா நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் ஓவராக பண்ணிட்டு இருக்காப்பா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறாரு, சிவா வந்து வெளியே வராரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பயங்கரமாக ஸ்னேகா கத்துறாங்க. டாக்டரே வெளியே வரப்போறியா இப்போ இல்லையா அப்படி சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. உடனே வந்து இது சிந்துவோட குரலாச்சே சொல்லிட்டு ஸ்னேகா ஒரு நிமிஷம் இருக்கீங்க, நான் சொல்கிறேன்ல நீங்கள் உள்ளே இருங்கன்னு, நீ அமைதியாக இரு ஸ்னேகா அப்படி சொல்லிட்டு வெளியே போகிறாரு. பார்த்தா வந்து சிந்து உட்காந்துருக்காங்க. டாக்டரே அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க. அப்படியே வந்து கையை மறைச்சு நிற்கிறாரு. எதுக்காக இங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு? வீட்டில் தான் உன் தொல்லை தாங்க முடியாமல் தானே நான் ஹாஸ்பிட்டலில் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்திருக்கேன். இங்கேயும் வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறியா? மரியாதை இங்கேருந்து முதல்ல கிளம்பி போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல போங்கிறது அப்படின்றாரு. ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிற? நீ வராமல் நான் போக மாட்டேன் டாக்டர். நீ வந்தால் தான் நான் போவேன். நீ என் புருஷன் டாக்டர். நீ எப்படி டாக்டர் இங்கே இருக்க முடியும்? நீ வீட்டில் தான் டாக்டர் இருக்கணும். நீ வா டாக்டர் சொல்லிட்டு கையை பிடிச்ச கையை விடுறியா? ஸ்னேகா வந்து செம்மைய டென்ஷன் ஆகி மரியாதையாக சிவாக்கிலேருந்து கை எழுது. அதை சொல்கிறதுக்கு நீ யார்? என் புருஷன், எனக்கு தான் உரிமை இருக்குது. என்னது நான் உன் புருஷனா? யார் சொன்னது நான் உன் புருஷன் சொல்லிட்டு? என்றைக்குமே நீ என் பொண்டாட்டி ஆகவே முடியாது. அந்த பொண்டாட்டின்ற ஸ்தானத்துக்கு நீ வரவே முடியாது. என் மனசில் நீ இல்லவே இல்லை. மரியாதையை இங்கே கலாட்டா பண்ணாமல் போயிடு. என்ன கலாட்டா பண்ணி பிரச்சனை பண்ணால் நான் வந்துடுவேன் நினைக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் சரி நான் வரவே மாட்டேன், உன் மூஞ்சில் நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம வந்து சிந்து பரவாயில்ல டாக்டரே, நீ வர வேணாம், நீ இங்கேயே இரு. நீ எவ்வளோ நேரம் இங்கே இருக்கியோ அவ்வளோ நேரம் வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இதே வந்து வாசலில் தான் நான் இருப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன். இங்கே பாரு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சிந்து. மரியாதை இங்கேருந்து கிளம்ப போறிய இல்லையா? வேணுமே ட்ராமா பண்ணுறியா? ஆமாம், நான் ட்ராமா தான் பண்ணுறேன், நான் இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ணும் பண்ணிக்கோ. பாத்தியா சிவா எப்படிப்பட்டவளாக இருக்கான்னு சொல்லிட்டு வேணும்னே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாருமே வந்து மீடியாலாம் வந்துடுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து என்னால் வந்து வீண் பிரச்சனை வேணாம் ஸ்னேகா, உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு பெருமை தான் சேரணும். இவளை கட்டிக்கினது பாவத்துக்கு வந்து வேணாம் இதெல்லாம். இப்போ என்னடி உனக்கு? நான் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே, வந்து தொலைகிறேன் வா அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு கையை பிடிச்சி. அதெல்லாம் பார்த்து ஸ்னேகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சொன்ன கேடு சிவா, நீ அமைதியாரு, இவளை என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன நான் வரணும் அவ்வளோதானே வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டியா சிவா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பெரியம்மா கேட்குறாங்க, ஏன் சிவா இப்படிலாம் பண்ணுற, ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாருன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா, நான் தான் அமுச்சு வச்சேன் சிவா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு.